பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, மகனே மகளே, உங்க சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்க போகுது. உங்க குடும்பத்து மேல ஆசீர்வாதம் தங்க போகுது. உங்க படிப்பு, உங்க வேலை, உங்க குடும்ப காரியத்துல எதுலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாம பிரச்சனையின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில நீங்க இருக்கீங்களோ அதுல நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அதை பெற்றுக்கொள்ளணும். ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேங்க. நீதிமானுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் தங்குமா. யாருப்பா நீதிமான்கள்? ஏசப்பாக்கு பிடிச்சமான பிள்ளைங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். ஏசு உங்களை நேசிக்கிற நீங்க தானே சொல்றீங்க, அப்ப எல்லாருமே நீதிமான்கள் தானே. கரெக்டு தாங்க. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டேன், எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிடிச்சதை செய்யலைன்னா எங்க அம்மா அப்பா எங்களை நேசிப்பாங்களே. அதே தாங்க, ஏசப்பா கூட நம்ம இருக்கிறோம். ஆனா ஏசப்பாக்கு பிடிச்சது நம்ம செய்யறோமா? 4 பேருக்கு நல்லது பண்றோமா? பரிசுத்தமா வாழ்றோமா? ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட முயற்சி எடுக்கிறோமா? ஆண்டவருக்கு பிடித்தமான காரியத்தை இந்த பைபிள் அடிப்படையில நம்ம செஞ்சா நம்ம நீதிமானா வாழ முடியுங்க. நீதிமான்கள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பார். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணா உங்க காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. எதுல தடைகள் இருக்கோ அது இன்னைக்கு விலக போகுது. ஏன்னா இந்த செகண்ட் நீங்க நீதிமானா மாறிட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. அமேன்.